இந்தியா முழுக்க சிலிண்டர் தட்டுப்பாடு அப்படிங்கிற ஒரு செய்தி தான் இன்னைக்கு எல்லாரோட டிவிலையும் எல்லாரோட மொபைல் போன்லயும் இருக்கிற ஒரு முக்கியமான செய்தியா இருக்கு. உங்கள பல பேரும் இதை கண்டிப்பா ரியலைஸ் பண்ணிருப்பாங்க. உங்க பக்கத்துல இருக்கிற ஹோட்டல்ல மெனு எல்லாம் கம்மி பண்ணிருக்காங்க, டீ காஃபி வந்து போடுறது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் நிறைய இடங்கள்ல தோசை, சப்பாத்தி, பரோட்டா மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம செய்யணும் அப்படின்னா அதுக்கு நிறைய கேஸ் சிலிண்டர் தேவைப்படும், அதனால அதெல்லாம் நாங்க எங்க மெனுல இருந்து எடுத்துட்டோம் அப்படிங்கிற மாதிரி நிறைய உணவகங்கள் ஓப்பனாவே செய்தி வெளியிடுறாங்க. ஸோ இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சிலிண்டர் தட்டுப்பாடு தான். சரி, ஹோட்டல்ல இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிற வரைக்கும் பரவாயில்லங்க, எங்களுக்கு வீட்ல நாங்க சமைச்சு சாப்பிட்டுப்போம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றதையும் சோஷியல் மீடியால எழுதுறதையும் பார்க்க முடியுது. என்னதான் இன்னும் டொமஸ்டிக் சிலிண்டருக்கு பெரிய அளவுல தட்டுப்பாடு ஓப்பனா வெளியே வரல அப்படின்னாலும் கூட இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் பயன்பாட்டிலையும் ஒரு சில சிக்கல்கள் இருக்கதான் செய்யுது. ஆனா இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, நம்ம மக்கள் எல்லாரும் ரொம்ப பயந்து இந்த டொமஸ்டிக் சிலிண்டர் ஆல்டர்னேட்டா என்ன இருக்க போகுது, இண்டக்ஷன் ஸ்டவ் தான். ஸோ இண்டக்ஷன் ஸ்டவ்ல சமைக்கிறதுக்கு தேவையான பாத்திரமான அந்த இண்டக்ஷன் பேஸ்டு பாத்திரங்களையும் அதிகமான அளவுல வாங்கி குவிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய இ-காமர்ஸ் வெப்சைட்ல கடந்த ஒரு 2 நாட்கள்ல இந்த இண்டக்ஷன் ஸ்டவ் பேஸ் பண்ண வெசல்ஸும் அதிகமான அளவுல விற்பனை ஆயிருக்கு அப்படிங்கிறது அவங்களோட தரவுகள்ல கொடுக்குறாங்க. அப்படி இண்டக்ஷனை நோக்கி மக்கள் நகர்ற அளவுக்கு இந்த டொமஸ்டிக் சிலிண்டரோட தட்டுப்பாடு ரொம்ப இன்டென்ஸா இருக்குதா, மக்கள் எந்த அளவுக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற ஒரு ஷாக்கிங்கான டேட்டாவை தான் இந்த வீடியோல டீட்டெயிலா பார்க்க போறோம். கடந்த 2-3 நாட்களாவே எல்பிஜி சிலிண்டருக்கான தட்டுப்பாடை நம்ம ரியல் லைஃப்ல பார்த்துட்டு இருக்கோம். அதுலயும் குறிப்பா இந்த ஹோட்டல்ஸ், ரெஸ்டாரண்ட்ஸ் இவங்கெல்லாம் அவங்களோட மெனுவை குறைக்கிறதும் அவங்களோட டைமை குறைக்கிறதும் நமக்குள்ள ஒரு சின்ன பயத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். முதல் கட்டமா நம்ம வீட்லயே நம்ம சமைச்சு சாப்பிட்டுக்கலாம், எனக்கு வீட்லயே கேஸ் ஸ்டவ் இருக்கு அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாரும் இன்னொரு விஷயத்த கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கணும். இந்த ஹோட்டல்ஸ், மெஸ், அப்புறம் பிஜிஸ், ஹாஸ்டல்ஸ் இதெல்லாம் டிபெண்ட் பண்ணியிருக்கிறவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தி. வெளியூர்ல தங்கி படிக்கிறவங்களோ இல்ல வேலை செய்யறவங்களோ கம்ப்ளீட்டா இதுதான் டிபெண்ட் பண்ணி இருப்பாங்க. கமர்ஷியல் சிலிண்டர்ல தானே பிரச்சனை, இது நமக்கு என்ன அப்படின்னு நம்ம யாராலையும் இதை லேசா எடுத்துக்க முடியாது. ஏன்னா ஒரு பெரும் பகுதி அதை டிபெண்ட் பண்ணி இருக்கிறாங்க. ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, இது வெறும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரியை மட்டும் சார்ந்த ஒரு பிரச்சனை இல்ல. இதை டிபெண்ட் பண்ணி காய்கறி சப்ளை பண்றவங்க, இல்ல மளிகை ஜாமான் சப்ளை பண்றவங்க, தண்ணி கேன் போடுறவங்க அப்படின்னு ஒரு பெரிய எக்கோ சிஸ்டமே இருக்கு. ஸோ ஒரு ஹோட்டலை க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னாலோ இல்ல ஒரு ஹோட்டல்ல டைமிங்கை குறைக்கிறாங்க, அவங்க குக் பண்ற குவான்டிட்டியை குறைக்கிறாங்க அப்படின்னா இந்த என்டையர் எக்கோ சிஸ்டமே கண்டிப்பா டிஸ்டர்ப் ஆகும் பிசினஸ் லெவல்ல. அதே மாதிரி யூசர் லெவல்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா அங்க ரெகுலரா சாப்பிடுறவங்க, வெளியூர்ல தங்கி படிக்கிறவங்க, வேலை செய்யறவங்க அப்படின்னு இது இன்னும் அந்த எக்கோ சிஸ்டமையும் பாதிக்கும். ஸோ ஒட்டுமொத்தமா இந்த கமர்ஷியல் சிலிண்டரை டிபெண்ட் பண்ணி ஒரு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கு. சரி, அதை விட்டுடலாம். உங்ககிட்ட தான் டொமஸ்டிக் சிலிண்டர் இருக்குல்ல, அதுக்கு எந்த பிரச்சனையும் வரல, அரசாங்கமும் எஸ்மா சட்டத்தை அமல்படுத்தி இருக்காங்க, அதனால டொமஸ்டிக் சிலிண்டர் எல்லாம் வந்து கம்ப்ளீட்டா கொடுத்துருவாங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா அங்கங்க இந்த டொமஸ்டிக் சிலிண்டரை புக் பண்றதுக்கு ஏஜென்சிஸ் எல்லாம் க்ளோஸ் பண்றாங்க அப்படின்னு இது வரைக்கும் வாட்ஸ்அப்ல சுலபமா புக் பண்ணிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் அந்த ப்ராசஸே நடக்கிறது இல்ல, க்ளோஸ் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியுது. நிறைய இடங்கள்ல இந்த சிலிண்டர் புக்கிங் ஏஜென்சில மக்கள் ரொம்ப தூரத்துக்கு லைன்ல நிக்கிறதெல்லாம் பார்க்க முடியுது. இது எல்லாமே ஒரு சாமானிய மக்கள் மத்தியில ஒரு அச்சத்தை உருவாக்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். எங்க நமக்கு சிலிண்டரே கிடைக்காம போயிருமா, நம்ம சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டுருவோமா அப்படிங்கிற பயம் நிறைய பேருக்கு வந்திருக்கிறத பார்க்க முடியுது. இதன் எதிரொலி தான் இ-காமர்ஸ் வெப்சைட்ல அதிகமான அளவுல மக்கள் இண்டக்ஷன் ஸ்டவ், கெட்டில் இந்த மாதிரியான ஒரு ஆல்டர்னேட் ஆப்ஷன்ஸை தேடி போயிருக்காங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இது சம்பந்தமா ரொம்ப பிரபலமான இ-காமர்ஸ் வெப்சைட்டான அமேசான், அப்புறம் குவிக் காமர்ஸ் வெப்சைட்டான இன்ஸ்டாமார்ட், ஜெப்டோ, பிளிங்கிட் இவங்கெல்லாம் அவங்களோட சேல்ஸ் பத்தின ஒரு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இல்லாத அளவுக்கு கடந்த 2 நாட்கள்ல மட்டுமே இண்டக்ஷன் ஸ்டவ் அண்ட் இண்டக்ஷன் ஸ்டவ்ல பயன்படுத்தக்கூடிய அந்த பாத்திரங்கள் இது எல்லாமே அதிகமான அளவுல விற்பனை ஆகுது அப்படிங்கறத அவங்க குறிப்பிட்டிருக்காங்க. சோ இந்த ஆர்ஜை வந்து பயன்படுத்திட்டு நாங்களும் அதிகமான அளவுல டிஸ்கவுண்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறோம் அப்படிங்கிற மாதிரியும் குறிப்பிட்டிருக்காங்க. குறிப்பா பிளிங்கிட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கெல்லாம் 72% வரைக்கும் ஆஃபர் கொடுக்குறாங்க. அதே மாதிரி இன்ஸ்டாமார்ட்ல 60%, ஜெப்டோல 40% வரைக்கும் இண்டக்ஷன் ஸ்டவ்வுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஏன் அப்படின்னா ஆப்வியஸா மக்கள் இண்டக்ஷன் வாங்கணும் அப்படிங்கிற அந்த பேனிக் குள்ள போயிட்டாங்க. அப்போ 4-5 வெப்சைட் அவங்க ரெஃபர் பண்ணும்போது எங்க ஜாஸ்தி டிஸ்கவுண்ட் கிடைக்குதோ அங்கதானே மக்கள் வாங்குவாங்க. ஸோ அதிகமான அளவில் இந்த நிறுவனங்கள்லாம் போட்டி போட்டுட்டு இதுக்கான டிஸ்கவுண்ட்டையும் அனௌன்ஸ் பண்றாங்க. இது இண்டக்ஷன் ஸ்டவ் மட்டும் இல்ல, எலக்ட்ரிக் கெட்டில்ஸ், எலக்ட்ரிக் எக் பாய்லர்ஸ் இந்த மாதிரியான மின்சாரம் சார்ந்து பயன்படுத்தக்கூடிய, மின்சாரம் சார்ந்து இயங்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே மக்கள் அதிகமான அளவில் வாங்குறாங்க. ஸோ எங்க கேஸ் ஸ்டவ் வந்து எனக்கு ரொம்ப தட்டுப்பாடாயிருச்சு, என்னோட ஃபேமிலிக்கு சமைக்கவே முடியாத சிச்சுவேஷன் ஆயிருமோ அப்படின்னு நிறைய பேருக்கு ஒரு பயம் இருக்குது அப்படிங்கறத இதுல பார்க்க முடியுது. ஸோ இந்த நிறுவனங்கள் எல்லாமே எலக்ட்ரிக் ஸ்டவோட சேல்ஸ் வந்து பூம் ஆயிருக்கு அப்படிங்கறத உறுதிப்படுத்தியிருக்காங்க. ஸோ ஆனா அரசாங்கம் தரப்புல இருந்து போதுமான அளவு டொமஸ்டிக் சிலிண்டர் வந்து எங்ககிட்ட கையிருப்பு இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. நாங்க அடுத்தடுத்த வழிகள் என்ன, எப்படி இந்த கேஸ் சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படாம இருக்கிறதுக்கான வழிகள் செய்ய முடியும் அப்படிங்கறதெல்லாம் ஒரு சைட்ல இருந்து சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆனாலும் மக்கள் மனசுல இந்த பயம் ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறது தான் இந்த சேல்ஸ் சர்ஜ் மூலமா நம்ம பார்க்க முடியுது. ஸோ நீங்க இந்த நியூஸை பார்த்தோன்னே எப்படி ரியாக்ட் பண்ணீங்க? சிலிண்டருக்கு ஆல்டர்னேட்டா நம்ம வீட்டில் என்னெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத தேடி போக ஆரம்பிச்சிருக்கீங்களா, இல்ல புதுசா இண்டக்ஷன் ஸ்டவோ இல்ல கெட்டில்ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை புதுசா வாங்கி ஸ்டாக் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்குள்ள வந்துச்சா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க.